அனைவருக்கும் வணக்கம். மைக் டெஸ்டிங் 1 2 3. இந்த மைக் வந்து நல்லா இருக்கா? எல்லாரும் பாருங்க. இந்த மைக் நல்லா இருக்கான்னு பாருங்க. இந்த மைக்கை ஸ்டாண்டில் வச்சு கூட பேசலாம். நான் பெரிய ஒரு மைக் டைசன்ரா அப்படிங்கிற மாதிரி. மைக் டைசன்னா அவர் வேறையா, ஒரு மைக் மோகன்ரா அவர் வேறையா, சரி ஏதோ ஒரு மைக்லா அப்படிங்கிற மாதிரி இந்த மைக்கில் நம்ம வச்சு பேசுவோம், இப்படி கையில் பிடிச்சிட்டு பேசுவோமே அப்படின்னு சொல்லி ஒரு புது முயற்சியாக நான் வந்து எடுத்திருக்கேன். என்னதான் நம்ம வந்து விமல் ஊடகம் இந்த சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் வந்து வந்திருக்குது. நானும் கவனிக்கல. ஜூலை 8ஆம் தேதியிலே வந்து வந்துருச்சுன்னு வைங்க. அதை சரி நம்ம வந்து எப்பயும் போல் நம்ம போட்டே இருக்கிறோம். என்னடா வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து போட்டோன்னே பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் போக போக 30 நிமிஷத்துக்கு மேலே அப்படியே வியூஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இது என்னடா கணக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் வந்து வந்திருக்குது. அது யார் கொடுத்தா அப்படிங்கிறத நான் சொல்ல மாட்டேன். ஆனால் வன்மமாக வச்சு அவங்களுக்கு எதிராக நான் செயல்படுவேன். அவங்களுடைய ஒரு புகைப்படத்தை போட்டோம் அப்படின்னு சொல்லி தான் ஒரு வேலையை வந்து பார்த்து விட்ருக்காங்க. பார்க்கட்டும் என்ன தான் பார்த்தாலும் பார்க்கட்டும். நம்ம வந்து காசுக்காக, பணத்துக்காக, பொருளுக்காக ஒன்றும் யூடியூப் சேனல் வச்சு நடத்த கிடையாது. அவங்க அப்படி நினச்சிக்கிறாங்க. நம்மளுக்கு ஒரு சோர்வை கொடுப்போமே, நம்மளுடைய உழைப்பு வந்து போகுமே, அப்படியே நம்ம சோர்ந்துருவோம், அப்படியே நம்ம வந்து உட்காந்துருவோம் அப்படின்னு சொல்லி நினச்சி தான் அவங்க அந்த வேலையை பார்க்குறாங்க. ஆனால் அதெல்லாம் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. அடுத்து விமல்ஸ் வாய்ஸ்ன்னு ஒரு ஊடகம் பார்த்தியா, நாம் தமிழ் கட்சிக்காரனோட பவரை பாருங்கள். 10 வீடியோக்குள்ளே தான் போட்டிருப்பேன். அந்த சேனலில் வந்து 6000 வாட்ச் ஹவர்ஸ் வந்துருச்சு. இன்றைக்கி வடி பார்த்தா 3000 வாட்ச் ஹவர்ஸ் வந்து அதில் ஆட் ஆயிடுச்சு. இன்னைக்கு காலையில் நினைக்கிறேன். அது வந்து மானிட்டேஷனுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். இன் ப்ராசஸில் வந்து இருக்குது. இன்னொரு ஒரு வாரத்துக்குள்ளே எல்லாமே முடிஞ்சு அதில் வந்து காசு வர அளவுக்கு வந்துடும். அதில் நம்ம வீடியோ போட்டால் தொடர்ச்சியாக நம்ம வந்து பேசணும்னு வைக்கலாம். ஏன் இதை சொல்கிறேன் வீடியோ தொடக்கத்துலேன்னா, இந்த கும்பல் வந்து இப்படி தான் பண்ணுது. நம்ம துரோக கும்பலுடைய முகத்தில் வந்து கிளிக்கிறோமா, அந்த துரோக கும்பல் என்ன பண்ணோம், ஏதாவது ஒரு ஃபோட்டோ வைப்போமா, உடனே வந்து கம்யூனிட்டி கைடன்ஸ் கொடு அப்படின்னு சொல்லி யூடியூப் விதிமுறைக்கு மீறிட்டீங்க, எங்களுக்கு வந்து இந்த மாதிரி பதிப்புரிமை சட்டம் வந்து மீறிட்டீங்கன்னா யூடியூப் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் சொல்லி எல்லாம் பண்ணுறாங்க. பண்ணட்டும். ஒரு சேனல் போச்சுன்னா இன்னொரு சேனல் என்ன அவங்க போட்டால் அவங்க முகரக்கட்டையை நம்ம வந்து இதுக்கு மேலே என்ன போட வேணாம், அவ்வளோதானே. அந்த முகரக்கட்டை அப்படியே அவங்க பேசுவாங்க, எல்லாத்தையும் பேசுவாங்க, நம்ம பேசக்கூடாது. அந்த முகரக்கட்டையை நம்ம போட வேணாம்னு வைங்கல. சரி, இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே வந்துடலாம். நம்மளுடைய அண்ணன் முத்துப்பாண்டியனும் நம்மளுடைய அண்ணன் களஞ்சி அண்ணனும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா, நேராக போய் லயலா காலேஜ் ஓனரே சந்திச்சிட்டாங்க. ஓஹோனானா லயலா மணியை வந்து அவங்க நேரட்டாகவே சந்திச்சிட்டாங்க. போங்க. அதாவது அரசல் புருஷலாக வந்து பார்த்தீங்கன்னா தாவைக்காவுக்கு வந்து போகிறாங்க லயலா மணி முத்துப்பாண்டியனும் அப்படின்னு சொல்லி பேசப்பட்டு கொண்டு இருந்தது. ஆனால் அது இடுமாமன கார்த்தியனை அப்பயே கன்ஃபார்ம் பண்ணார். நீங்கள் வந்து பனையூர் போகணுன்னா எதுக்கு திருவான்மையூர் வந்து பனையூர் போனால் திருமையான்மையூர் போகணும், அதுக்கு எதுக்கு நீங்கள் நுங்கம்பாத்தில் இருக்க லயலா காலேஜ் வாசல் சுற்றிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். இப்போ என்னென்னா அப்போ சொல்லும்போது எப்படி சொல்லலாம் அப்படி இடுமான கார்த்தி போட்டனால தான் கலைஞர் வந்து வெளியே போனார் அப்படி இப்படின்னு சொல்லி கூட ஒரு பெண்ணு அவங்க சும்மா அவங்களுக்கு தெரிஞ்ச என்ன தெரியுங்களா, ஆபாசமாக பேசுறது, ஒரு 3 நிமிஷம் வீடியோ பேசுறது. அதுதான் அந்த பெண்ணெல்லாம் போட்டுட்டு கலைஞர் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, அவர் எவ்வளோ பெரிய போராட்டத்தை பண்ணியிருக்காரு தெரியுமா, அவர் கட்சிக்காக 10 வருஷம் 5 வருஷம் 20 வருஷம் வந்து உழைச்சிருக்காரு தெரியுமா அப்படின்லாம் வந்து அந்த பெண்ணெலாம் சொன்னாங்க. பல பேர் வந்து சொன்னாங்க. நம்ம அப்பயே சொல்லியிருந்தோம், அண்ணன் களஞ்சியை வந்து களத்தில் நின்றுருக்காரு, உழைச்சிருக்காரு, அதை யாருமே மறுக்கலை. அண்ணன் முத்துப்பாண்டியனுடைய கள உழைப்பு யாருமே மறுக்கலை. ஆனால் எதுக்கு சீமான சாமான், பழைய சாமான், இத்து போன சாமான், சீமான் வந்து எதுக்கு லாய்க்கில்லை, சீமானை வந்து பழைய இரும்பு கடையில் தான் போடணும், சீமானா ஆபாசமாக பேசின ஒருத்தருக்கு நம்ம கேட்ட கேள்வி தான், எதுக்கு நீங்கள் வந்து வாழ்த்து மடல் வந்து தெரிவிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் அது ஒரு தப்பா, அது ஒரு தப்புன்ட்டு தான் கதன்னு கதறாங்க. லயலா மணி வந்து 2013 காலத்திலே அவர் வந்து இலங்கை தமிழருக்காக வந்து உண்ணாவிரதம் இருந்தார். அவர் 2016 காலகட்டத்திலே அவர் வந்து மீனவ பிரச்சனைக்கு போராடினார், மாணவர் பிரச்சனைக்கு போராடினார். அவருக்கு இந்த பதவி கிடைத்ததுக்கு பதவிக்கு தான் பெருமை, அருமை அப்படி இப்படின்னு சொல்லி ஏன் இந்த களஞ்சியானனும் இந்த முத்துப்பாண்டியானும் வந்து கொஞ்சம் இந்த லயலா காலேஜ் லயலா காலேஜ் ஓனர் நம்ம எதுக்கு லயலா மணி வந்து கொஞ்சம் அப்படி கொஞ்ச நாள் விமர்சனம் வருது. லயலா காலேஜ் ஓனர் சீமானனை கேவலம் பேசினதுக்கு அப்புறமும் நீங்கள் எப்படி லயலா காலேஜ் ஓனர் இது பண்ணலாம்? அப்போ நீங்கள் என்ன அர்த்தத்தில் இருக்கீங்க? இப்போ அந்த கட்சியில் டேரெக்டாக போய் கூட அன்னை முத்துப்பாண்டியான களஞ்சியமும் அவர் சேர்ந்துருந்தாங்கன்னா அந்த விமர்சனமே வந்திருக்காது. சரி, அவருக்கு பிடிச்சிருக்குது, நாம் தமிழ் கட்சி பிடிக்கல, தாவேக்கா வந்து பிடிச்சிருக்கு, அதனால் போய் சேர்றான்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அரசியல் ரீதியான விமர்சனம் தான் வைப்போம். இந்த மாதிரியான விமர்சனங்களை வந்து வைக்க மாட்டோம் அரசியல் புரசலாக. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, லயலா காலேஜ் ஓனருக்கு பத்திரப்பதிவு வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க, வாழ்த்து மடல் வந்து வாசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம சொன்னோம் துரோகிகள் அப்படின்னு சொன்னோம். அப்போ கூட அண்ணன் முத்துப்பாண்டி அண்ணன் எனக்கு துரோகின்னு சொல்ல மனசே வரல, களஞ்சி அண்ணனையும் சொல்ல மனசே வரலன்னு வைங்க.
ஆனால் கலைஞனை வெளியே போகிறதுக்காக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு பாருங்க. நாம் தமிழ் கட்சிக்காரங்க ஒரு குறிப்பிட்ட கட்சியை மட்டும் டார்கெட் பண்ணி தனிப்பட்ட ரீதியில் அவங்க விமர்சிச்சுட்டே இருக்காங்க. இதுதான் தமிழ் தேசியமா அப்படின்னு கேட்டார் பாருங்க. அண்ணா என்னண்ணா அது வெளியே போகிறதும் முடிவாயிடுச்சு. சரிண்ணா போங்கண்ணா. அன்னை முத்துப்பாண்டன் எவ்வளோ அழகா எனக்கு கட்சிக்கும் வந்து சில கருத்து முரண்பாடு வந்து நான் வெளியே போகிறேன் அப்படின்னு போயிட்டார். நீங்களும் அதே மாதிரி போகணும். கணிச்சு என்ன லயலாமணி அவர்களை நாங்கள் விமர்சிக்கிறோமா? லயலாமணி அவர்கள் சீமான விமர்சி தப்புன்னு சொல்லி கண்டிக்க முடியாத அண்ணன் களஞ்சியானோ முத்துப்பாண்டியானோ எங்கே போகிறாங்க பாருங்கள். லயலா காலேஜ் ஓனரை தனிப்பட்ட முறையில் தாக்குதல் பண்ணிட்டாங்க. அதே அண்ணன் சீமான் அவர்களை எத்தனை பேர் இந்த லயலா காலேஜ் ஓனர்லேருந்து ஆரம்பித்து இந்த பார்த்தீங்கன்னா யூடியூப் தளத்தில் உட்காந்துக்கிட்டு தனிப்பட்ட வாழ்க்கையை மட்டும் தான் பேசுவாங்க. அதிலே ஒருத்தர் வந்து குண்டா இருப்பார் பார்த்தீங்களா, அவர் ஆனந்த் அஜித் அப்படிங்கிற பேர். அவரெல்லாம் சீமான் அவர்கள் இலங்கையில் போர் நடத்திருக்க மதுரையில் என்ன பண்ணிருந்தாருன்னு பொது மேடையில் உட்காந்து அசிங்கமாக அநாகரிகமாக பேசுகிறாரு. அதெல்லாம் கண்டிக்க சரி, அதை கண்டிக்க வேணா விடுங்க, அது வந்து இதாக போச்சு. ஆனால் இதை கண்டிச்சிருக்காம லயலா காலேஜ் ஓனர் வந்து சீமானா தரைக்குறைவாக பேசும்போது வந்து கண்டிச்சிருக்கலாம். அதெல்லாம் கண்டிக்கல. அப்போ தரைக்குறைவாக பேசுகிறதே வந்து அந்த கட்சிக்காரன் தான், தாவேக்காரன் தான். அதை ஃபஸ்ட்டு அண்ணன் களஞ்சியமும் அண்ணன் முத்துப்பாண்டியும் புரிஞ்சுக்கணும். நாம் தமிழ் கட்சி ஒன்றும் தரைக்குறைவாக பேசலை. கரூர் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழ் கட்சி ஒரு ஸ்டாண்ட் எடுத்துச்சு. அந்த ஸ்டாண்டை தான் களஞ்சியன்னு எடுத்தார், இந்த ஸ்டாண்டை முத்துப்பாண்டியன்னு எடுத்தார். அப்படி இருந்தும் இப்போ வந்து லயலா காலேஜ் ஓனருக்கு பத்திரப்பதிவு நீங்கள் வாட்சிங்க ரைட். நம்ம வந்து துரோகின்னு சொன்னால் எல்லாம் சொன்னோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ஒரு 4 நாளாக இந்த ஒரு வாரம் நினைக்கிறேன் இவங்கள பற்றி பேசவே இல்லை. ஆனால் இன்றைக்கி ஒரு ஃபோட்டோ வந்து வெளியே வருது. அண்ணன் லயலாமணி அவர்களும் அண்ணன் முத்துப்பாண்டி அவர்களும் ஃபோட்டோ பிடிச்சிருக்காங்க. ஓஹோ நானா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி தான் களஞ்சியானனும் லயலாமணி அவர்களும் வந்து ஃபோட்டோ பிடிச்சிருக்காங்க. அந்த ஃபோட்டோ வந்து வெளியே வந்திருக்கு. ஓஹோ நானா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதுக்கு தான் இந்த ஒரு இது சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான். இதுக்கு எதுக்குடா அப்படிங்கிற மாதிரி தான் அந்த இதில் வரும். ஆனால் சொல்ல வேணாம், இதுக்கு எதுக்குங்க நீங்கள் வந்து சுற்றி போகணும்? டேரெக்டாக போயிடலாமா? நெடுமாங்க டேரெக்டாக படையூர் போனால் திரும்ப போயிருங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அங்கே போய் என்ன பண்ணுங்க, முதலமைச்சர் விஜய் அவர்கள் வாழ்க வளருக, முதலமைச்சர் விஜய் பேசுகிறது தான் உண்மையான தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லி பேசுங்க. ஒன்றும் தப்பே இல்லை. அதை யாருமே நம்ம எதிர்க்க போகிறோமா? ஆமாம், எதிர்க்க போகிறோம். ஒரு அரசியல் இதாக போயிட்டீங்கன்னா, ஒரு கருத்து சொன்னீங்கன்னா அதுக்கு பதில் கருத்து வந்து சொல்ல போகிறோம். அது அப்படி போயிரும்ல. அதை விட்டு தமிழ் தேசிய அரசியலே இப்படி தான் அப்படி தான் அப்படின்ட்டீங்க. மொத்தத்தில் இன்றைக்கி வந்து ஒரு 2 பேர்த்தோட முகத்திரையும் வந்து நம்ம கிழிக்கல, அவங்களா கிழிச்சிக்கிட்டாங்க. இதுக்கு முன்னாடி நாம் தமிழ் கட்சியிலேருந்து வெளியே போன மருத்துவர் சர்வத்கான் அவர்களை போய் சந்திச்சாங்க. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுட்டோம். ஏன் சந்திச்சாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த சர்வத்கான் அப்படிங்கிறவரெலாம் அதெல்லாம் சொல்லக்கூடாது, சரிங்களா? அவங்களாம் அவங்க இஷ்டத்துக்கு செயல்படணும்னு நினைப்பாங்க. அவங்க இஷ்டத்துக்கு எனக்கு சீட்டு வேணும், அப்படி வேணும், இப்படி வேணும்பாங்க. அவங்க இஷ்டத்துக்கு கட்சி வந்து நடக்கணும்பாங்க. முடியாது. கட்சி ஒருத்தர் கட்டுப்பாட்டில் தான் இருக்கணும். பல பேர் கட்டுப்பாட்டிலலாம் இருக்க முடியாது. கட்சியோட கட்டுப்பாட்டை மீறி செயல்பட்டனால நம்ம கட்சியை விட்டு வெளியே போயிட்டா, அவரும் போய் மருத்துவர் அவர் பாட்டில் மருத்துவ வேலையை பார்த்துருக்காரு. அவர் மேலே நம்மளுக்கு வந்து விமர்சனம் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் என்னென்னா அவரை போய் பார்க்குறது வைக்கிறது அப்படின்னு சொல்லி ஆனால் முத்துப்பாண்டியனும் களஞ்சியன்னு இருந்தாங்க. அதில் நம்மளுக்கு விமர்சனம் இல்லை, ஒன்றும் இல்லை. பார்க்கலாம் வைக்கலாம். நீங்கள் புது அமைப்பு கட்ட போகிற மாதிரி கூட செய்தி வந்து கட்டுங்க. புதுசாக அமைப்பு கட்டி மேலே வாங்க. நீங்கள் நாம் தமிழ் கட்சி போட்டியாக வந்து புதிய கட்சி ஆரம்பித்து 210 தொகுதியில் வேட்பாளரை போட்டு நீங்கள் தான் தமிழ் தேசியத்தோட வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் லயலா காலேஜ் ஓனரை போய் திருப்பி நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படிங்கும்போது தான் இந்த வீடியோவே நான் போடுறேன். என்னத்தான் சொல்கிறது? லயலா காலேஜ் ஓனர் வாழ்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். அடுத்து அதெல்லாம் ஒன்றும் தப்பே இல்லை, அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.